ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின் தேவ சாய்ஸ்ரீ சேனல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூ போட்டுட்ருக்கோம் பன்னீர் ரோஸ் தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, 12 to 1 ஒரே நேரத்தில் குரு உரையில் ஏற்றிருந்தேன் விளக்கு முருகருக்காக. இன்றைக்கி வந்துட்டு பன்னீர் ரோஸ் தான் கிடச்சிது. அதுவுமே வாங்கிட்டு வந்து அப்புறம் பர்பிள் கலரில் ஒரு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே சாமிக்கு போடும்போது பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிக்குமே போட்டுட்டு ஒரு பக்கம் ஊதவத்தி கற்பூரம் இதெல்லாம் காமிச்சிட்டு இன்றைக்கி கோலம் போட்டிருந்தேன். அதையுமே காமிக்கலான்னு சொல்லிட்டு கோலத்தையும் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஊதவத்தி சாம்பிராணிலாம் ஏற்றிட்டு கற்பூரமாக ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோதான். நேற்று பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று வந்து பிறந்த நாள், என் பொண்ணுக்கு ரெண்டாவது பிறந்த நாள். அது வந்து ஏதோ பாதியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக எடிட் பண்ணி நான் கண்டிப்பாக சீக்கிரமாக பெரிய வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய அந்த பிறந்தநாள் வீடியோ போடுவேன், அதையுமே பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் வந்து என்னென்ன கிஃப்ட் வந்துருந்துன்றதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையுமே பாருங்கள். அவளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ், அப்புறம் வந்து சில இதெல்லாம் வந்துருந்தது, அதையும் மட்டும் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு டிஃபன் காலையிலேயே வந்து டிஃபன் லன்ச் எல்லாமே செஞ்சுட்டு சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் டே வச்சுருந்தாங்க. செகண்ட் டே வந்து அதனால் சாப்பாடு காலையிலே கட்டி கொடுத்துடணும். இது பழைய ஸ்கூல் மாதிரி கிடையாது, புது ஸ்கூல். இந்த ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னா, காலையிலே கட்டி கொடுத்துடணும். ஏன்னா அவளுக்கு வந்து கிரவுண்டெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் இருக்குது, பெரிய ஸ்கூல் மாதிரி இருக்குது. அதனால் உள்ளே போய் கொடுக்க முடியாது, வெளியே வச்சிடணும். அவளால் வந்து எடுக்கவும் முடியாது. சரி, அதனால் காலையிலே கட்டி கொடுத்துற மாதிரி தான் இருக்கும். முடியாத பட்சத்தில் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் மதியான நேரத்தில். சரி, அதனால் இன்றைக்கி நான் காலையிலேயே முடிச்சுட்டு அவளுக்கு லெமன் ரைஸ், பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். வீடெல்லாம் துடைச்சிட்டு எல்லாமே பண்ணி பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் அந்த கிஃப்ட்டு. பாருங்கள், அந்த டால் செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட், பெரிய சைஸில் இருக்கிற டால் இது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டாலாக என்னன்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த ட்ரெஸ், அப்புறம் ஒரு வளையல், அப்புறம் வந்து கிளிப்பு. இந்த க்யூட்டான இந்த வளையலும் இந்த கிளிப்பும் வந்து அஸ்வினியோட எங்கள் பெரிய பொண்ணோட ஃப்ரெண்டுங்க வந்திருந்தாங்க, அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.